இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோலிவுட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ யார் ஹாலிவுட்டுக்கு போய் நடித்தது, அதுவும் 90ஸ்லேயே போய் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது யார் நடித்தது, அது அந்த படம் என்ன கதை அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மீசட்டாக்கீஸ். தெரியுது சார், கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசையை வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாலும் இருக்கீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறேன். என்னதான் ஸ்ருதிஹாசன், தனுஷ் எல்லாருமே இப்போ போய் ஹாலிவுட்டில் ஒரு படம் நடிச்சுட்டு வெளியில் வந்தாலும் 90ஸ்லேயே நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் பேர் பிளட் ஸ்டோன். அந்த படம் நம்ம தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம ரீமேக் பண்ணி வெளியிட்ட அந்த நேம் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் பிளட் ஸ்டோன் மூவி இன் தமிழ் அப்படின்னு போட்டாலே அந்த படம் ஃபர்ஸ்ட்லேயே நிற்கும். அவ்வளோ கஷ்டப்படுறோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னென்னா, ஃபாரின்லேருந்து ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் கையில் ஒரு டைமண்ட் இருக்குது. அது டைமண்ட் பேர் தான் பிளட் ஸ்டோன். அந்த டைமண்ட் ஏன் பிளட் ஸ்டோன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம தலைவர் இதில் டாக்ஸி டிரைவராக ஒர்க் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம தலைவரும் அந்த ஹீரோவும் எப்படி அந்த ஹீரோயினையும் பிளட் ஸ்டோனையும் மீட்டாங்க அப்படின்ற கதை தான் இந்த கதை. நம்ம தலைவர் டாக்ஸி டிரைவராக ஒரு புத்திசாலியான டாக்ஸி டிரைவர் எப்படிலாம் இருப்பாங்க, எப்படிலாம் நடிப்பாங்க அப்படின்றது நம்ம தலைவர் அழகாக காட்டியிருப்பார். இன்னொன்று நம்ம தலைவரோட ஸ்டைல் என்றைக்குமே குறைச்சல் கிடையாது. கடைசியாக அந்த கல்லையும் ஹீரோயினையும் மீட்டாங்களா அப்படின்றத அந்த ஃபுல் கதையுமே. படம் உங்களுக்கு இனிமேல் லேக் ஆகாது, நல்லா சீரியஸாக போகும், ஃபன் மூடாக இருக்கும். நம்ம தலைவரோட ஹியூமர் என்றுமே குறையாது, ஸ்டைலும் குறையாது. அதே சமயம் இந்த படத்துக்கு நம்ம இளையராஜா சாரும் நல்ல ஒரு மியூசிக் இது பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம இளையராஜா சாரும் ஜெயின் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதேமாரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு படத்தோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.